மாத்தியானா, ஆடுவதற்கென்றே பிறந்தவள் நீ. காஷ்மீர் கம்பளம் உன் உடல். யார் காலிலும் மிதிப்பட நான் தயாராக இல்லை. தொட்டால் மென்மை தரும் பட்டு உன் மேனி. பிறர் மேனியை அலங்கரிக்க எனக்கு பிடிக்க. கேள் மார்ஜியானா, வைரம் மகுடத்தில் இருக்க வேண்டும், மண்ணில் அல்ல. பாடி பிச்சை கேட்டு நீ ஆடி திரிவதை விட அமீர் காசிம் கானின் அந்தப்புறத்தில் ஆடினால் பகட்டான மாளிகையில் படாடோபமாக வாழலாம். சுதந்திரமாக சுற்றும் கிளிக்கு தங்க குண்டை காட்டுகிறார் இந்த தாராளக்காரர். ஐயா சாஹேப், மாளிகையின் பூனை கிரையாக இது ஏமாந்த கிளி அல்ல. மார்ஜியானா, நீ அதிர்ஷ்டத்தை தள்ளுகிறாய். இல்லை, ஆபத்தை தடுக்கிறேன். சர்தார்ஜி, மார்ஜியானா மானேதான், அதை போல் மானமும் கொண்டவள். கற்பை பெற்று உங்கள் காசிம் கானிடம் அற்ப தாசியாக இருப்பதை விட ஏழைகளுக்கு முன் ஆடி பிழைப்பதில் கேடொன்றுமில்லை. உங்கள் அழைப்புக்கு 1000 சலாம். நீங்கள் போகலாம். உனக்கு அவ்வளவு திமிரா? தப்பு தப்பு, என் பேர் டோலக் இல்லை, ஹமாரா நாம் தௌலத். போலோஜி 2 தடவை சொல்லி பாருங்க, தௌலத் தௌலத் போலோஜி. சர்தார்ஜி சர்தார்ஜி, வேண்டாம் வேண்டாம், காட்டெருமை யாரை எதுக்குறான், மானை எழுத்து என்னங்க பிரயோஜனம்? இந்த அக்கிரமத்தை கேட்கிறவங்க யாருமே இல்லையா? அல்லா இது உனக்கு நல்லா இருக்கா? அலிபாபா, உன் அண்ணன் வீட்டிலிருந்து துரத்தையும் இன்னும் திமிரடங்கவில்லை. ஏன் அந்த பெண்ணை அடித்து அவமானப்படுத்துகிறான்? அவள் வேலி இல்லாத ரோஜா, யாரு வேண்டுமானாலும் பறிக்கலாம். வேலி இல்லாவிட்டாலும் ரோஜாவை பாதுகாக்க முட்கள் இருப்பது உனக்கு தெரியாதா? இதோ பார், முள்படுத்தும் பாட்டு. ஷேர்கான், பாக்தாத் நகர சந்தை பெண் வேட்டைக்காடல்ல. இந்த அப்பாவிகளை விட்டுவிடு. எனக்கு கட்டளை கொடுக்க வேண்டியவன் நீ அல்ல, உன் அண்ணன் அமீர் காசிம் கான். அவர்தான் என் தலைவன். எல்லோருக்கும் மேலான ஒரு தலைவர் இருக்கிறார், ஆண்டவன். அவருடைய கட்டளைக்கு நீயும் நானும் மட்டுமல்ல, அமீர் காசிம் கான் உட்பட இந்த நானிலமே தலைவணங்கித்தான் ஆக வேண்டும். கொடு என் கத்தியை. பிடியுங்கள் அவனை. குருவிக்கு பாம்புன்னா அந்த பாம்புக்கு இந்த கருணையும் படைச்சிருக்கார் கடவுள். பிழைத்து போ, இனியே மனித உணர்ச்சியுடன் நடந்தவள். சர்தார்ஜி, மீசையில மண்ணி ஓட்டு இருக்கு, அப்படியே அலிபாபா, இந்த அடிமை சிரிக்குக்காக உன் ஆயுளை குறைத்துக் கொண்டாய். அடிப்பட்ட நாய் குலைக்கிறது. ஷேர்கான், இருப்பவன் பயந்து சாவான், இல்லாதவன் துணிந்து சாவான். நான் சாகும் வரை உங்கள் ஈனச் செயல்களுக்கு தடை இருந்து கொண்டே இருக்கும். அலிபாபா, செல்வத்தை நம்பி செருக்காக இருக்கும் உன் அண்ணன் ஆட்களுக்கு நல்ல புத்தி கற்பித்தாய். ஆண்டவன் உன்னை ஆசீர்வதிப்பான். அவர் போறாரு. அலிபாபாஜி, அலிபாபாஜி, என்னங்க, நாங்க 2 பேரும் நன்றி சொல்லணும்னு ஓடோடி வந்தோம். போட்ட சத்தத்தை காதல வாங்காம போய்கிட்டே இருக்கீங்க. நல்ல சமயத்தில் வந்து என்னை காப்பாற்றினீர்கள். என் கடமைத்தானே செய்தேன். உங்களை புகழ்வதற்கு வார்த்தைகளை தேட வேண்டாம், என்னை புகழ்ந்ததாகவே எண்ணிக்கொள்கிறேன்.
மனசுக்குள்ள என்னென்னமோ உதிக்குது உரைக்குது, ஆனா நாக்கு உதவி செய்யல. அப்படிதான் மத்தியான ஹரிபாபாஜி, ஹரிபாபாஜி, ஹரிபாபா, ஹரிபாபா, ஹரிபாபாஜி, ஹரிபாபாஜி. என் வாழ்க்கையிலே எனக்காக உதவி செய்த முதல் மனிதர் நீங்கள் தான். எனக்கு அதிகமாக பேசி பழக்கமில்லை, நான் வருகிறேன். உங்கள் வீட்டில் எனக்கு அடைக்கலம் தருவீர்களா? எனக்கு பெண்களை கண்டாலே பிடிக்காது, அதிலும் ஆண்களை அடக்கியாலும் இந்த கண்களை கண்டாலே எனக்கு ரொம்ப பயம். நான் வரட்டுமா? துனியாவரை பார்க்க முடியாத ஒரு தனியான ஆள். அகந்தை பிடித்தவர். பெண்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அடடா, என்ன சாகசம்! நடிப்பில் பெண்களை விட ஆண்கள் தான் திறமைசாலிகள். இருந்தாலும் அந்த கண் வெட்டும் கழுத்து வெட்டும் ஆண்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. நீ சும்மா இரு. வெளிப்படையா எனக்கு கல்யாணம் ஆச்சின்னு சொன்னா நான் வெட்டியா தின்னுடுவேன். ஏன் இந்த பிரம்மச்சாரி வேஷம் போடணும்? அவருக்கு கல்யாணம் ஆனா என்ன, ஆகாட்டி உனக்கு என்ன? ஒரு ஆணையும் படைச்சு ஒரு பொண்ணையும் படைச்சு அங்கே ஒரு முகமத்தையும் படைச்சு விட்டீங்க. அல்லா, இது உனக்கு நல்லா இருக்கா? இல்ல. ஆபத்து வருது. சேர்க்கான் வரட்டும். இனி எந்த ஆபத்துக்கும் நான் அஞ்ச போவதில்லை. அஞ்சாம இருந்தா உடம்பு பஞ்சா போகும். தாசிக்கு அலிபாபா வீட்டுக்கு போவோம். விட என்ன, அந்த பகல் வேஷக்காரன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன். அரே, பழத்துக்கல்ல குரங்கு மாதிரி பாஞ்சு விடுவாங்க. நான் இங்க வரமாட்டேன். अलीबाबा जी, शेर खान, अब्दुल्ला எல்லாம் आता है. வர்றாங்க. அமீர் காசிம் கானுக்கு வரவேண்டிய விருந்து அன்னக்காவடி அலிபாபாவிடம் போகிறது. பாவம், தன் சவக்குடியை தானே தோண்டிக் கொள்கிறான் அலிபாபா. வாருங்கள் காசிம் கானிடம் சொல்வோம். நீ என்ன வேணும்னு அவமானப்படுத்துற. வழிவிடு. देखो बाबा जी, இந்த சோக்கரியோட போக்கே எனக்கு புரியல. கோபம் ஒரு சமயம், ஒரு சமயம். பச்சோந்திக்கு அடிக்கடி நிறம் மாறும், இந்த பெண்களுக்கு அடிக்கடி மனநிலை மாறும். ஆனாலும் வார்த்தையில் ஒன்றும் எண்ணத்தில் ஒன்றும் வைத்திருக்க பெண்களுக்கு தெரியாது. மார்ஜானா, நீ எதை சொல்லுகிறாய்? பெண்கள் என்றால் எனக்கு பிடிக்காது, இனிக்காது என்றெல்லாம் அடித்துக் கொண்டே போனீர்களே, அந்த புரட்டு பேச்சு. உதட்டில் தேனும் உள்ளத்தில் விஷமும் வைத்து பேசும் உத்தமரே, சலாம், நான் வரேன். மர்ஜானா, மர்ஜானா, வழிவிடு. இங்க ஒரு வினாடி கூட இருக்க மாட்டேன். மர்ஜானா, என்னன்னா இது? அண்ணனா? யாரண்ணா இவள்? ஆடலரசி மார்ஜியானா, அரேபியாவின் அழகு ராணி. அழகை இந்த நாட்டில் சிறைப்படுத்தி விடுவார்களே, இவர்கள் எப்படி எல்லாம் தப்பித்தார்கள்? அயாஷா, மாளிகையின் பல்லிழிப்புக்கு இந்த மாணிக்கம் இசையவில்லை. அமீர் காசிம் கானின் ஆட்கள் நிறைய மகராக்கள் கொடுத்தன இவளை மயக்க மறுத்தான். காசிம் கானுக்கு பணத்திற்கு பின் பலாத்காரம் தானே ஆயுதம், அதையும் பிரயோகித்தான் சேர்த்தான். அப்போது ஏழைகளின் துணைவன் அலிபாபா வந்தான், எடுத்தான் வாளை. பீஷ்னா, அவ்வளவு பேரும் காபரா ஆயி சலேகா, நாங்க இங்க ஆகையா. அண்ணா, இனிமேல் இவங்களை இங்கேயே இருக்க சொல்வோம். வெளியே போனா விபரீதம் ஏற்படும். என்னன்னா? தங்கையின் வார்த்தை இதுவரையில் தட்டி நடந்ததுண்டா அலிபாபா? ஆனால் மார்ஜியானா, நாங்க இங்கதான் இருக்கோம். என்ன மர்ஜியானா? சரி. அக்கா ஆயிஷா, இதை போன்ற அன்பை அரும் பண்பை நான் எங்குமே கண்டதில்லை ஆயிஷா. அக்கா, இனிமேல் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. இந்த வீடு உங்கள் சொந்த வீடு போல் நினைத்துக் கொள்ளுங்கள் அக்கா. புல்புல், புல்புல், கூண்டில் அடிச்சிருக்கீங்களா? ஜோடியா இருக்க? அது பறவை அல்ல, பொம்பளை. பொம்பளை? புல்புல் பேருக்கு ஏத்த பொண்ணு, பொண்ணுக்கு ஏத்த உடம்பு, உடம்புக்கு ஏத்த குணம். இங்கோட நான் வேற கெடுத்துக்கிறேன். காயப்பட்ட இடத்துல ரத்தமே காணுமே. ரத்தமா? காணா இருந்தா தானே உடம்புல மானாவாரியா ரத்தம் ஓடும். இப்ப எப்படி இருக்கு? சில்லுன்னு இருக்கு. இருக்கும், சில்லுன்னு.
புல்புல் போய் சாயா போடு. சரிம்மா. எனக்கு சக்கரை இல்லாத சாயாதான் பிடிக்கும். நானே போய் போட்டு. சரி. ஏங்கா யார் இவரு? உங்க அண்ணாவா? இல்லை ஆயிஷா, ஆனால் ஒரு அண்ணனுக்கு இருக்க வேண்டிய ரத்த பாசம், அக்கறை, கவனிப்பு எல்லாம் இவரிடம் உண்டு. உலகத்திலே அனாதையாக விடப்பட்ட எனக்கு. அனாதையா? ஆமா ஆயிஷா, பெர்ஷியா நாட்டின் பெரும் செல்வந்தராக இருந்த நாங்கள் சுல்தானின் கொடுமைக்கு ஆளாகி அந்த ஊர் விட்டே ஓடி வந்தோம். வரும் வழியில் சொல்லுங்கள் அக்கா, கொள்ளை கூட்டத்தார் என் தாயையும் தந்தையும் கொன்று போட்டனர். அவர்களிடமிருந்து தப்பித்த நானும் தௌலத்தும் எப்படியோ பாக்தாத் ஓடி வந்தோம். அது முதல் வயிற்று பிழைப்புக்காக நாடோடியாக நாட்டியமாடி வருகிறேன். அவரவர் வாழ்க்கையிலும் ஒரு சோக கதை இருக்கிறது. உனக்கு என்ன கவலை ஆயிஷா? பெரிய பணக்காரர் வீட்டில் தான் நாங்களும் பிறந்தோம். ஆனால் அண்ணன் காசிம் கான் எங்கள் சொத்துக்களை பறித்துக் கொண்டு விறகு விட்டு பிழைக்க செய்து விட்டார். கைகளால் அள்ளி எடுத்தாலும் ஆசை தீராது. உயிரை விட உயர்ந்தது பணம். கடலை மேடாக்கும் அளவுக்கு கஜானாவில் நிறைய வேண்டும். என்னை தவிர இந்த உலகத்தில் எல்லோருமே ஏழைகளாய் இருக்க வேண்டும். என்ன பிரசங்கம் நடக்கிறதா? வா சலீமா, ஏது இப்படி திடீர் தரிசனம்? கண்களிலே சிகப்பு, உதட்டிலே துடிப்பு, காரணம் என்ன சலீமா? மனதில் கொதிப்பு. பேகம் சாஹிபா சலீமாவுக்கு அவமதிப்பு. சலீமா, நடந்தது என்ன? சொல் ஷேர்கான், இந்த மானங்கட்டவரிடம் அந்த செய்தியை சொல். மரத்த உடலுக்கு அப்பொழுதாவது உணர்ச்சி ஏற்படட்டும். ஹுசூர், பாக்தாதின் பெரும் வாழ்வீரன் என்று பெயர் பெற்ற எனக்கு இன்று பெருத்த அவமானம் ஏற்பட்டது. அமீரின் காரணமாக அடிபாங்க நேரிட்டது ஓர் அற்பனிடம். யார் அந்த துரோகி? மன்னிக்க வேண்டும், தங்கள் தம்பி அலிபாபா. சபாஷ், அலிபாபா அவ்வளவுக்கு வீரனாகி விட்டானா? போதும் உங்கள் சிறுவு. பேகம் சாஹிபா, உங்கள் முகத்திற்காக என்னை தப்பிக்க விட்டேன். நீ தவறு செய்து விட்டாய். அந்த துரோகியின் தலையை கொண்டு வந்த பின் எனக்கு தகுந்த சமாதானம் நீ சொல்லியிருக்க வேண்டும். அந்த அளவுக்கும் வந்திருப்பேன் உங்களை பற்றி அவன் இழிவாக பேசியதற்கு. உங்களை மட்டுமா? ஹுசூர் வஞ்சகராம், கஞ்சராம். அவர்கள் சொத்து எல்லாம் சூறையாடி விட்டாராம். அடா 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 அடா. அவனுக்கு அவ்வளவு வாய் கொடுப்பா. அவனுடைய தங்கை உங்களை கூடாத வார்த்தைகளால் திட்டினாள். அமீர் குரங்காம், நீங்கள் குரங்காட்டியாம். நீங்கள் ஆட்டுவிக்க அவர் அடங்குகிறாராம். அவர்களை சும்மா விடக்கூடாது. ஷேர்கான், நீ எதற்காக அந்த வீட்டுக்கு போயிருந்தாய்? ஹுசூர், தங்களுக்கு பேகம் சாஹிபாவின் அடிமையாக்க ஒரு அழகான நாடோடி பெண்ணை பிடிக்க சென்றேன். அலிபாபா அவளுக்கு அடைக்கலம் தந்து விட்டான். அழகான பெண் தானே? சரிதான், கலகம் காரணத்தோடு தான் நடந்திருக்கிறது. காரணத்தை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த பரதேசி பயிலுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். ஆமா, இரு, நான் அந்த பணத்தை எண்ணி வைத்து விட்டு வந்து விடுகிறேன். பணம் பணம் பணம், மானத்தை விட உங்களுக்கு பணம் தான் பெரிது. உண்மைதானே சலீமா? பணம் இல்லாவிட்டால் மானம் ஏது? அப்பொழுது அவர்கள் நம்மை நடுத்தருவில் நிறுத்தி வைத்து அவமானப்படுத்தினாலும் நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதுதான் உங்கள் ஆண்மை. ஆண்மையா? என்ன செய்ய வேண்டும் சொல். ஷேர்கான், நீ எங்களையும் உன்னையும் கேவலப்படுத்தினர்களை தண்டிக்க உனக்கு பூர்ண உரிமை கொடுத்திருக்கிறேன். போ, என் கௌரவத்தை காப்பாத்து. ஹுக்கும் சாஹிபா. ஷேர்கான், நான் கட்டளையிட்டிருக்கிறேன். போ ஷேர்கான், போ. போய் காரியத்தை கவனி. ஆஹா, சோனா, உன் ஆட்டம் அவளுக்கு வருமா? 30 வருஷமா தூக்கின கையை இறக்காம, ஆடுன காலை நிறுத்தாம, போட்ட உடைய மாத்தாம, இளமை குறையாம என் கையிலேயே இருக்கிறிய. உன் திறமை அந்த மார்சியானாவுக்கு வருமா? என் கண்ணு, என் பொண்ணு.
இந்த வயத்துக்காக இந்த காட்டு மரத்தை வெட்ட வேண்டி இருக்கு. ஒருத்தன் சிரமப்பட்டு விறக வெட்டுறான், இன்னொருத்தன் சந்தோஷமா சாப்பாட்டை வெட்டுறான். அல்ல இது உனக்கு நல்லா இருக்கா? ஏய், அல்லா நல்லா இருக்கான்னு ஆண்டவனே அபிப்பிராயம் கேட்டா வேலை எப்படி நடக்கிறது? வேலை கவனி. போச்சுக்கார தோலக்கு வாய்ச்ச கை ஓடாதி பிடிச்சா தாளம் போட சொல்லு. சொல்லும். கழுதையா? அலிபாபாஜி என்ன மரியாதை மாறுது? கழுத ஓடுது அப்படின்னா நம்ம கழுதையா? ஆமா. அதுக்கு ஓடுறதுக்கு கூட சக்தி இருக்குதா? பார்த்துட்டு பேசு. அடக்கழுதே என்ன வேகமா ஓடுது. கழுத ஓடுதுன்னா ரசிச்சுக்கிட்டு இருக்கான், போய் இழுத்துக்கிட்டு வாப்பா. அது துரித காலத்துல ஓடுது, நான் விளம்ப காலத்துல தோலக்க வச்சுக்கிறேன். அதுக்கு நமக்கு ஒத்துக்காது. இந்த சோம்பேறி. சம்பா சம்பா, ஏ ரம்பா ரம்பா, இங்க வா. நீ பெரிய மனுஷன் விட்டு கழுத, அந்த கழுத மாதிரி ஓடாத, புரிஞ்சுக்கோ. இங்க பார், கௌரவமா இருக்கணும், கண்ணியமா நடந்துக்கணும். வா. வரமாட்டேன். இந்த பொம்பளை கூட இப்படித்தான் பிடிவாதம். வா. இந்த பார், 1001 இரவு சொன்ன அராபி கதைகளை உனக்கு ஒரே நாள்ல சொல்றேன். வா. சம்பா, சம்பா, ஏய் சம்பா, சம்பா, நில்லு நில்லு. சம்பா, நில்லு சம்பா, 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 ஏய் சம்பா, ஏய் சம்பா, சம்பா, சம்பா. ஏய், எத்தனை நாளா இந்த பழக்கம்? அடிச்சு தள்ள அரை அடி நவர மாட்டேன், துடியா துடிச்சு ஓடியாடுற. அண்டா காகசம் அப்புக்கா ஹுக்கும் திறந்தடு சீசேம். சீக்கிரம் போய் கவனித்து வா. ஒரு கழுத தனியா நிக்குது, வேற யாரும் ஆள் இல்ல. அண்டா காகசம் ஹப்புக்கா ஹுக்கும் மூடிடு சீசேம். அட சம்பா, எங்கே அலிபாபா? ஏதாவது வம்பா நடந்துச்சா? அட, மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு கழுதையோட கண்ணா உச்சி விளையாடுறிய. திருடங்க கூட்டமா? சாமி என் கூட வா.
போகாத இடந்தடியில் போக வேண்டும். அண்டா கா கசம் அபு கா ஹுக்கும் திறந்திடு சீசேம். அண்டா கா கசம் அபு கா ஹுக்கும் மூடிடு சீசேம். பாப்பாஜி பயமா இருக்கு. நாங்க திரும்பி போயிடலாம். நான் வரமாட்டேன். பாபாஜி நம்ம திரும்பி போயிடலாம். ஆண்டவன் கொடுத்த உயிரை நாமே எடுத்துக்கணும். வரியா புடிச்சு இல்ல வர்றேன். என் கண்ணே வா. தங்கம் வெள்ளி வைரம், வைரம் வெள்ளி தங்கம், தங்கம் வெள்ளி வைரம். இதெல்லாம் என்ன பாபாஜி? இதுதான் கஜானா. ஓ அப்படியா? உலகத்துல உள்ள கருவிகள்லாம் இங்கதான் கஜானா வச்சிருக்காங்களா? சீக்கிரம் போட்டாங்க. ரொம்ப ரொம்ப கண்ணு ரொம்ப சாப்பிடு. மாட்டியா? கழுத கழுத எரியுமா கற்பூர வாட. அவன் இத பஸ்மம் பண்ணி சாப்பிடுறான். நீ காகிதத்தை திங்கிறவதானே. இந்த சங்கதி நமக்குள்ளே இருக்கணும். ஆமா அனாமத்தா அரைக்காட்சி கடந்தான 1000 கொலை நடக்குது. இவ்வளவையும் பார்த்துட்டா. அதுக்கு இல்ல, இது திருடர்கள் சமாச்சாரம். தெரிஞ்சது நமக்கு ஆபத்து. யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. புல்புல் கிட்ட கூடவா? பேசாவா? அல்லா, இது உனக்கு நல்லா இருக்கா?
अंडा का कसम अबू का हुक्म गरम दिडसी सेम अंडा का कसम अबू का हुक्म मोडिड सी सेम புல்புல் புல்புல் பிறகு வெட்ட போனவங்களை இன்னும் காணோமே. நானும் அதே யோசனையில தான் மூச்சு விடாம வேலை செய்யறேன். வேண்டாமா வேண்டாம், மூச்சை விட்டுக்கிட்டே வேலை செய். இல்லைன்னா அவருக்கு யார் பதில் சொல்றது? என்னது? ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லை. இது என்னையா உமக்கும் கழுதைக்கும் போன ஜென்ம தொடர்பா? அது சரி, ஏன் இவ்வளவு நேரம்? யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன்? நீ யார் இந்த கேள்வி கேட்க? நான் யார் பதில் சொல்ல? ஏன் கேட்டே, எதுக்கு கேட்ட, என்னத்துக்காக கேட்ட? வேலைக்கு போன ஆம்பளை வீட்டுக்கு வர்றதுக்கு முன்ன கேள்வி. பேசாதே. மர்சியாதாவா? நீ பேசு. சரி, இந்த மூட்டையில என்ன இருக்கு? நில்லு. என்கிட்ட பேச, மூட்டை கிட்ட போகாதே. அமைதி அமைதி. விடு. என்ன ரிசியானா, ஜோல கடிச்ச தவரத்தை நினைச்சியா? இப்ப கான், படே கான், பகதூர் கான், தௌலத் கான். என்னன்னா இதெல்லாம்? சாக்குக்குள்ள இருக்கிறத பார்த்தா மூக்கு மேல கைய வைப்பீங்க. அவ்வளவு அசல். இவைகளெல்லாம் எப்படி என்ன கிடைத்தது? ஆண்டவன் தந்த பரிசு. இருக்காது. ஆண்டவனின் கருணை இவ்வளவு தாராளமாக இருந்ததில்லை. இல்லை ஏஷா, அதிர்ஷ்டத்தின் வெகுமானம். நம்ப மாட்டேன். உடலில் வலிமையும் வாளில் கூர்மையும் இருக்கும்போது உனக்கு பணம் வந்த வழி எனக்கு புரிகிறது. நீ மனம் மாறிவிட்டாய், குணம் கெட்டுவிட்டாய் அண்ணா. ஐயேஷா, வேண்டாம். வஞ்சனைக்கும் குரோகத்திற்கும் காரணமான இந்த பணம் நமக்கு வேண்டாம். இடுகின மனதை இரும்பாக்கும், இன்பத்தை கசப்பாக்கும் இந்த பணம் நமக்கு வேண்டாம். குடிசை வீட்டு அமைதி போய்விடும், அன்பு போய்விடும், பாசம் போய்விடும், காதல் போய்விடும். கொடுத்து விட அண்ணா. ஐயேஷா, ஆண்டவன் சாட்சியா சொல்கிறேன், இது அபகரித்த பொருள் அல்ல, யாருக்கும் சொந்தமானதும் அல்ல. கத்தியை காட்டி காசி வரைக்கும் புத்தி கெட்டவனாக இந்த அலிபாபா வாழ்ந்ததில்லை. இதுவரை என் கத்தி நியாயத்திற்கு போராடி இருக்கிறதே தவிர துரோகத்திற்கு துணை செய்ததில்லை. ஐயேஷா, இவ்வளவு நாட்கள் என்னுடன் பழகும் என் மனம் தெரியவில்லையே. என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. பரவாயில்லை ஐயேஷா. மார்ஜியா எங்கே? மார்ஜியானா, மார்ஜியானா. புல்புல், தௌலத், இதெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி வைங்க. தம்பி, இந்த ஏற்பாடெல்லாம் உனக்காகவே தான். நன்றா இருந்ததா? அண்ணா, தங்கள் திருப்தி தான் எனக்கு ஆனந்தம். குழந்தையற்ற எனக்கு எதிர்கால வாரிசு நீதானே. அரண்மனையை சுற்றி பார்த்து வருவோம். எங்க போகிறார்கள்? பல வருஷங்களுக்கு பின் சந்திப்பவர்கள் அல்லவா, மனம் விட்டு பேசுவார்கள். என்ன இருந்தாலும் சகோதர பாசம் விட்டு விடுமா? இத்தனை வருஷமா அந்த பாசம் எங்க போயிருந்ததோ. அதை காட்ட சந்தர்ப்பம் வர வேண்டாமா? ஆமா ஆமா, வாங்க சர்பத் சாப்பிடுறேன். வா புல்புல். ஐயா எல்லாம் அந்த பக்கம், அம்மா எல்லாம் இந்த பக்கம், நான் எந்த பக்கம்? நீ நம்ம பக்கம் தான். உண்மையில நீ ஒரு பெரிய கோமாளிதாப்பா. நீங்க நல்லா இருக்கணும். நீங்க சிரிச்சீங்கன்னா வாயிலிருந்து முத்தா கொட்டு. அச்சா தௌலத், ஒரு நல்ல கதை சொல்லு பார்ப்போம். கதையா சொல்லட்டுமா? அலி,
காலமெல்லாம் உன்னை நினைத்து கதறி இருக்கிறேன். இந்த இடங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்பா அம்மாவின் ஞாபகம் வந்து விடுகிறது. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தும் நாம் ஒன்றாக வாழ முடியவில்லையே. வருத்தப்படாதீர்கள் அண்ணா. இப்போதான் அந்த ஆசையை பூர்த்தியான கடும் பட்னியால் நீங்கள் கஷ்டப்படும் கண்ணார பார்த்து கொண்டிருந்தேன். நான் மன்னிக்க முடியாது மாப்பாவி. அப்படி சொல்லாதீர்கள் அண்ணி. இதோ பார், உன் கல்யாணத்திற்காக நான் சேமித்து வைத்திருக்கும் நகைகள். இவற்றில் உனக்கு தேவையானதை எடுத்துக்கொள். வேண்டாம், நீ எதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும்? இதுகள் எல்லாமே உன்னுடையவைதானே. இல்லை அண்ணா, இவற்றை நீங்களே அனுபவியுங்கள். ஆண்டவன் எனக்கு நிறைய செல்வத்தை அளித்து விட்டார். ஆமா ஆமா, நீயும் பெரிய பணக்காரன் தான். தம்பி, உனக்கு இவ்வளவு செல்வங்கள் எப்படி கிடைத்தன? அதையும் கேட்டால் ஆச்சரியப்படுவேன். ஆனந்தத்தோடு உன்னை ஆசீர்வதிப்பேன். தயவு செய்து அதை மட்டும் கேட்க வேண்டாம். அது ரகசியமாகவே இருக்கட்டும். நான் ஆயேஷாவிடம் கூட சொல்லவில்லையே. அதுதான் சரி. என்னிடம் சொன்னாலும் சொல்லிவிடலாம். ஆனால் இந்த பெண்களிடம் மட்டும் ரகசியத்தை சொல்லிவிடக் கூடாது. அம்பலத்திற்கு வந்துவிடும். ஆமா தம்பி, உனக்கு இவ்வளவு செல்வங்கள் எப்படித்தான் கிடைத்தன? என்னை மன்னிக்க வேண்டும். சரி, ஒரு சின்ன விஷயத்தை உன் கூட பிறந்த அண்ணனிடம் கூட சொல்ல மறுக்கிறாய். நான் செத்த பிறகு என் ஆவி வந்து உன்னை சுற்றிக் கொண்டே இருக்கும். செத்தவன் மனதிலே குறை இருக்கக்கூடாது என்று நம் வேதம் சொல்லுகிறது. பிறகு உன் இஷ்டம். வருத்தப்படாதீர்கள் அண்ணா, அந்த ரகசியத்தில் பெரிய ஆபத்து இருக்கிறது. வேண்டாம், நீ என்னிடம் சொல்ல வேண்டாம். மனக்குறையோடு செத்தால்தான் நான் ஆவியாக வந்து நீ வாழ்வதை பார்த்து ஆனந்திக்க முடியும். இல்லை அண்ணா, சொல்லுகிறேன். ஒரு நாள் அந்த திருட்டு ராஜாவுக்கும் அவனை சேர்ந்த ஆட்களுக்கும் கொஞ்சம் கூட நான் நிம்மதியே கொடுக்க. மார்ஜியான கைய ஒரு திருடன் தொட்டா உடனே பாஞ்சி அவரை கொண்டு எப்படி மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன். கதை சொன்ன வேகத்துல என்னையே நான் மறந்துட்டேன். இந்த பிடி எல்லாம் இந்த குருவோட சிக்ஷை. ஆஹா, என் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைந்து விட்டேன் அலி. அண்டா கா கசம், அபு கா ஹுக்கும், திறந்திடு சீசே. அண்டா கா கசம், அபு கா ஹுக்கும், மூடிடு சீசே. திறந்திடு சீசே, மூடிடு சீசே. தம்பி, அங்கு எவ்வளவு பொருள்கள் இருக்கிறது என்று சொன்னாய்? எவ்வளவு? ஏராளமாக அண்ணா. பெட்டி பெட்டியாக தங்க நகைகள், பை பையாக மோகராக்கள், முத்து மாலைகள், நவரத்னங்கள். அது திருடர் குகையே அல்ல, தங்க சுரங்கம். இந்த விஷயம் உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆம், இதை யாரும் சொல்லிவிடாதீர்கள். சொல்லுவேனா? இனி இந்த ரகசியம் என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்பொழுது நான் போய் வரட்டுமா அண்ணா? என் பெருமைக்குரிய தம்பியை மரியாதையாக அனுப்ப வேண்டாமா? அரே அல்லாஹ், இது என்ன உலகத்தின் கஜானாவா?
இல்ல செல்வத்தின் அணைக்கட்டா? தங்க நகைகள், வைரங்கள். அதுலயும் ஏதாவது இருக்கும். நான் இப்ப அமீர் காசிம் இல்ல, காரிம் இல்ல, சுல்தான். அதுவும் இல்ல, சுல்தான் இல்ல, பாதுஷா, சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி. மார்ஜியானா, நீ மட்டும் இல்லாதிருந்தால் நான் செத்துத்தான் போயிருப்பேன். ஓ, சாவதற்கு பயப்படுகிறீர்களா? முன்பெல்லாம் பயப்பட மாட்டேன். என் முத்தார சிரிப்பழகி நீ வந்த பிறகு உன்னை விட்டு பிரிவதென்றால் மனம் கேட்கிறதா மார்ஜியானா? பாபா. மார்ஜியானா, 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 அட நீ இங்க இருக்கிற? அண்ணா உன்னிடம் சொல்லி மார்ஜியானாவுக்கு சரியான பரிசு. நான் கூட மறந்து விட்டேன். மார்ஜியானா, என் உயிரை காப்பாற்றிய உனக்கு என்ன பரிசு வேண்டும்? கேள். கேள் மார்ஜியானா. எனக்கு தேவையானதை கேட்டால் மறுக்காமல் தருவீர்களா? சந்தேகம் என்ன? சத்தியமாக தருகிறேன். சரி, அவசியம் வரும்போது கேட்கிறேன், அப்பொழுது கொடுங்கள் போதும். அந்த அவசியம் எப்போது வரும் என்று எனக்கு தெரியும் அண்ணா. கல்யாணமான பிறகு கேட்கப் போகிறாள் அந்த பரிசை. அது என்ன தெரியுமா? வா 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 வா. அண்ணா, சண்டை நடக்கும் போது அண்ணன் காசிம் கான் எங்கோ போனாரே? மறந்தே போய்விட்டேனே. அவர் அந்த குகைக்குத்தான் போயிருக்க வேண்டும். மார்ஜியானா, நான் போய் பார்த்து வருகிறேன். வருகிறேன் ஆயேஷா. கதவே திறந்து. நான் சொல்கிறேன், கதவே திறந்துடு. எனக்காக திறந்துடு, திறந்துடு. ஐயோ அல்லாஹ், அது என்ன வார்த்தை? நான் மறந்து விட்டேனே. நினைவு வந்தது. சக்கரம் திறந்திடு, சக்கரம்.
சக்கரம் திறந்துடு. திறந்துடு அக்கரம். அக்கரம் திறந்துடு. திறந்திடு சன்னம். திறந்திடு சன்னம். திறந்திடு கதவே. திறந்துடு. எனக்காக திறந்துடு. மகமதுக்காக திறந்துடு. திறந்துடு கதவே. திறந்துடு. எனக்காக திறந்துடு. திறந்துடு கதவே. திறந்துடு. 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 திறந்துடு கதவே. திறந்துடு. 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 திறந்துடு கதவே. திறந்துடு. என்னது? குதிரையின் காலடி சத்தம். என்ன பிடிச்சிருவாங்க. என்ன கொன்னுடுவாங்க. இப்ப என்ன செய்ய? இது என்னோட வழக்கத்திற்கு விரோதம். போகும்போது சரியா தானே இருந்தது. நான் தானே தூக்கினேன். எப்படி இங்கே வந்தது? உயிர் கொடுத்து நாம் கொள்ளையடிக்கும் பொருள் இப்படி உதாசீனமாக போடுகிறார். யார் இப்படி போட்டது? எவரும் இந்த தவறை செய்திருக்க மாட்டார்கள். அப்படி என்றால் இது இங்க இருக்க காரணம் என்ன?
நான் உங்க அடிமை சர்தார். உன் பெயர் என்ன? என் பெயர் மஹமத் கான். மஹமத் கான். இருந்தாலும் நான் உங்கள் அடிமை சர்தார். என்னை இங்கிருந்து போக விட்டுருங்க சர்தார். நான் இனிமே இங்க வரமாட்டேன் சர்தார். சார், என் உயிருள்ள வரையிலும் உங்கள் நன்மைக்காகவே ஆண்டவனை வேண்டுகிறேன் சர்தார். ஆண்டவனை வேண்டுகிறேன் சர்தார். சர்தார் சர்தார் என்ன விடுதலை செய்தீங்கன்னா என் சொத்துல பாதியை கொடுத்துறேன் சர்தார். கொடுத்துரு. अंडा का कसम अबू का हुक्म मूडिड सीसेम. அபு ஹுசேன் கொள்ளையும் கொலையும் பிள்ளை விளையாட்டாக இருக்கிறது அவனுக்கு. இன்று காசிம் கானின் தலை போல் நாளை அபு ஹுசேன் தலை உருளாது என்பது என்ன நிச்சயம்? யார் தலை உருண்டால் என்ன, உருளாவிட்டால் என்ன, என் தமையின் பிரேதமாக உருண்டு விட்டான். அழாதே ஆயேஷா. நமது அண்ணனின் மரணம் பேராசையின் விளைவு. ஆறுதலாக இருக்கு. இப்படிப்பட்ட பொறாமைக்கார அண்ணன் நம்முடன் பிறக்கவில்லை என்று எண்ணிக்கொள்வேன். மார்ஜியானா, இனி நாம் நடப்பதை பற்றி கவனிக்க வேண்டும். நடப்பது என்ன? நமது மத சம்பிரதாயம் உனக்கு தெரியாதா மார்ஜியானா? தலை வேறு முண்டம் வேறாக நாம் சவ அடக்கம் செய்யக்கூடாது. மறைத்து வைக்கலாம் என்றாலும் துக்கம் விசாரிக்க வருகிறவர்கள் முக தரிசனம் வேண்டும் என்று துடித்து போவார்களே. இப்பதற்கு என்ன செய்வது? சரி, கவலைப்படேல், எல்லாம் நான் கவனித்துக் கொள்கிறேன். இதற்கு உன் நாட்டியம் பயன்படாது மார்ஜியானா. சரிதான். இப்போ என்ன காசிம் கானின் கல்யாணமா நடக்க போகிறது? நான் நாட்டியம் ஆட? பாபா, பாருங்களேன் நான் செய்கிற வேலையை. மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மார்ஜியானா. கள்ளர்கள் வேறு இந்த பிரயத்தை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருப்பார்கள், கழுகுகள் போல. சரி இருங்கள், இதோ வருகிறேன். எங்கே போகிறாய்? தலையும் முண்டமும் ஒட்டுவதென்றால் தைரியம் மாத்திரம் போதாது பாபா, அதற்கு தலையில் கொஞ்சம் மூளையும் வேண்டும். இது என்ன? இது நூறு பழசா போச்சுதா இல்ல என் கை பழசா போச்சுதா? இப்படி அடிக்கடி இருந்து போகுதே. ஐயோ, ஓஹோ, விளக்கு வச்சு போச்சு இல்ல, கண்ணு தெரியல. குலாம் தாத்தா, எவன்டாதே? நான் தான். அலைக்கும் சலாம். வா 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 வா, உட்காரு. பாய் போடட்டுமா? பனையில உட்காரியா? சாயா குடிக்கிறியா? பின்ன என்ன, காலுக்கு செருப்பா, கை குறையா, தலைக்கு தொப்பியா? அடச்சே, என்னையா இப்படி அவசரப்படுற? வேலையா வீட்டுக்கு ஆளு வந்தா உடனே வெளியே துரத்துட போல இருக்க. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. ஆம்பளைங்க வந்தா அவங்கள வாசலோட பேசி அனுப்பிச்சிருவேன். பொம்பளைங்க வந்தா அவங்களே வாசலோட போயிடுவாங்க. இப்ப நீ ரொம்ப அவசரமான வேலையா தான் வந்திருக்கேன். அவசரமான வேலையா? என்ன, கால் செருப்பு கடிக்குதா? வாறு போடணுமா? புது தோல் மாத்தணுமா? அடச்சே, இந்த கிழவனுங்க வாயே இப்படித்தான், பள்ளி மாதிரி தோணா என்ன பேச விட மாட்டேங்கிறியே. கோவிச்சுக்கப்படாது. பொம்பளைங்களை பார்த்தா எனக்கு புதுசா கல்பனை மூளைக்கு உதயமாகும். எனக்கு கிழவனுங்களை கண்டாலே ரொம்ப பிடிக்குமே. இருக்கும். ஏன்னா அழுகுன பழத்தை அணில் திங்கிது இல்ல, அந்த மாதிரி நான் உன்னை திங்க முடியாது. தாத்தா, ஊசியின் வழி எடுத்துக்கோ. இருமா, இரு. இடம் எங்க? வேலை என்ன? கூலி என்ன? நாடு கூலியா, மாச கூலியா, தவணை வேலையா, அவசர வேலையா? அவசர வேலை தான். மேலும் மனசுக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்கணும். வேலை முடிஞ்சது, பரிசு பெருசு. ஏமா நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. புரியாததுதான், போக போகத்தான் புரியும். இத பாரு, போகும்போது உன்னை கண்ணை கட்டி தான் கூட்டிக்கிட்டு. இது என்னடா அது கண் கட்டி வித்தையா இருக்குது? ஏமா, நான் முழுசா போய் முழுசா வருவேனா? இல்ல, பாதியா வருவேன். அல்லா, பணம் வேணும்னாக்க புறப்படு. இருமா, இரு. நான் சோனா கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரேன். ஏமா சோனா, நான் இந்த வேலைக்கு போனா அனுமதி ஆயிடுச்சு.
இரு 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 பையன் ஊசி எடுத்துக்கிறேன். வா. 30 வருஷம் ஆச்சு யாருக்கு? என் பிபி சோனா செத்து. நீ தொட்ட உடனே அவன் ஞாபகம் வந்துட்டது. அது ஞாபகமாவே இருக்கட்டும். என்ன உன் பிபின்னு நினைச்சிடாத. அப்படி எல்லாம் நினைப்பேனா? ஆனா ஒண்ணு, நம்ம போற பாதையில கல்லு கில்லு தடுக்குச்சுதுன்னா ஒரு கை தாங்கல ஒன்னு அப்படி பிடிச்சுக்குவேன். மயக்கம் கயக்கம் வந்துச்சுது உன் மேல அப்படி சாஞ்சுக்குவேன். அத நீ வித்தியாசமா நினைக்கப்படாது. இல்ல மல்ல மல்ல மல்ல. உன் கைய பிடிச்சுக்கிட்டு நடந்து வந்ததுல நடந்து வந்த கலப்பே தெரியல. இப்ப என்ன தைக்கணும்? கண்ணு திறந்து பாரு. ஏமா இந்த பணத்தையா தைக்கணும்? வேண்டாமா வேண்டாம். ஒவ்வொரு ராத்திரியும் இந்த கழுத்தறுபட்ட முண்டை வந்து என் கழுத்தை பிடிக்கிற மாதிரி பயம் உறுத்திக்கிட்டே இருக்கும். வேண்டாமா வேண்டாம். பழையபடிக்கு என் கழுத்தை கட்டு, கண்ணை கட்டு. நம்ம நடந்துகிட்டேன். அவசரப்படாதே. இத பாரு, காரியம் முடிச்சுட்டியோ கை மேல 1000 முகரம். முடியாதுன்னா சொல்லு, 300 பேர் பறந்து வருவாங்க. முகரம் 1000 பாரு. 1000 முகரம். பணம் ஒண்ணு அந்த குலாம் சாஹிப் சலாம் போட்டு வேலை செய்வாரமா. பணத்தை கொண்டா கொண்டா பணத்தை. முதல்ல வேலை முடிக்கணும், பின்னால் தான் பணம். அப்படியா? அச்சா, இப்பவே அந்த தலையும் உண்டத்தையும் ஒரே நிமிஷத்துல ஒண்ணு சேர்த்துடுறேன். குளத்தை கழுவுறவங்க கூட கண்டுபிடிக்க முடியாது இவர் வேலை செஞ்சா. ஏ ஊசியே, நீ ஒழுங்கான முறையில வேலை செஞ்ச உன் உடம்புல தங்க முலாம் பூச்சிருவாரு இந்த குலாம். ஏமா, இந்த வீட கட்டினது யாரு? பணம் போட்டு கட்டினவர் தான். ஐயோ ஐயோ, பையே 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 பையே. பையே பையே, எங்க என் பையே? பண பையே இதோ இருக்கு என் கை. வா போலாம். முள்ள 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 முள்ள. குலாம் தாத்தா, நான் வரேன். ஐயா சரி, என்ன அதுக்குள்ளாரையா என்ன தனியா விட்டுட்டு போனீங்கன்னா அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்றது? வயிறு நிரம்ப விதவிதமா சமையல் பண்ணி சாப்பிடு. கோழி, புறா. எனக்கு மைனா தான் பிடிக்கும். அதுலயும் பூவாத மைனா. என்னோட கொஞ்சம் மைனா. அந்த மைனாவை அப்படியே பிடிச்சு அணைச்சு. சரி, நான் வரேன். ஐயா, நான் குட்டிக்கு கொடுத்தா நீ தட்டிக்க பாக்குறியா? கொண்டாயா இங்க. இந்த 2 முகரம். அத்திரி பச்சாண்ணா, நீ 2 கொடுத்துட்டியா? இந்த பொண்ணு 3 வச்சுக்க. இந்த 5. என்கிட்டயா நீ போட்டி போடுற? இந்த பையோட வச்சுக்க, பையோட வச்சுக்க. ஆஹா, இந்த குலாம் சாஹிப் கிட்ட நீ மோத பாக்குற? மோதுன நசிங்கிடுவ நசிங்கி. மன்னிக்கணும் மன்னிக்கணும். குலாம் சாஹிப் மகாபிரபோடு போட்டி போட்ட இந்த மடையனை மன்னிக்கணும். பரவாயில்லே பரவாயில்லே. பிரபு யாரோ எங்கேயும் பார்த்த முக மாதிரி இருக்க.
இது என்ன பானை சட்டியா? பசார்ல பார்த்தேங்கிறதுக்கு இது ஏன் மோகன் தாயா? என்ன இனிமே சிரிச்சே வாயை தச்சு விடுவேன். அப்ப இவரு ம்? அட ஆமா ஐயா, அதுல என்ன ஐயா கேவலம்? இல்ல, எங்க நாட்டுல தக்கிலிங்க இளந்தி வலை நூலாக கொண்டு பஞ்சு பாதங்களுடைய பாவையர்களுக்கு புறாவின் இறகினால் செருப்பு தச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இங்க இவ்வளவுதானா? இவரு கசாப்பு கடையில கொத்தி போட்டிருக்கிற கறியெல்லாம் ஒன்னா சேர்த்து தச்சு முழு ஆடாக்கிடுவாரு. அது எங்க தேசத்துல கூட மாடுகள் அப்படி தைப்பாங்க. அட மாட்டத்தானே, இங்க மனுஷனையே தப்பேனே. இங்க மனுஷனை கூட அப்படி தைக்கிறாங்களா? கிராங்க கிராங்க. அப்ப உங்களுக்கு கலைமன்னன்னு பட்டம் கொடுக்கலாமே. பட்டம் என்ன ஐயா பட்டம்? 1000 மொகரா கொடுத்தாங்க ஒரு வீட்டுல பணம் தச்சத்துக்காக. நான் என்னமோ உளறிக்கிட்டு இருக்கேன் போல இருக்கேன். அட நீ ஐயா வாய கலரை வயசரிச்சல கொட்டிக்கிற. சாயப், பிரபு, எனக்கும் அப்படி ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. உனக்கு என்ன? அதான் கழுத்துல தலை மாட்டிக்கிட்டு இருக்க. எனக்கு இல்ல, என் வீட்டில். ஏன் உன் பொண்டாட்டிக்கு வாய் நீளமோ? இல்ல, தலை வைக்கிற வேலைதான். 2000 மொகரா தர்றேன். 2000 இல்ல 5000 தர்றேன். 5000? எப்பா, தலையை தைக்கிறதுக்கு முன்னால ஒரு பைய தச்சு வச்சுக்கணும் போல இருக்க, இந்த சம்பாதிக்கிறதெல்லாம் அள்ளி கொட்டுறதுக்கு. பையன்ன உங்களுக்கு ஒரு பொட்டியே செய்தர்றேன். சரி வாங்க, வீட்டுக்கு போவோம். காரியத்தை பேசி பணத்தையும் கொடுத்துறேன். அச்சா பவுத் அச்சா. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம். செய்யடா 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 நீ சல்சா. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. பாய எடுத்து போட்டுமா இல்ல பலவையில உட்காருங்களா? இந்தாங்க, பானி சாப்பிடுங்க. இது என்ன கத்தி? இந்த கத்திக்கு ஒரே கைவசம் கிடையாது. வேணும்னா அப்புறம் மேல தச்சு தரேன். இப்ப பானி சாப்பிடுங்க. குலாம், நாங்க கத்திக்கு உறவரவல்ல, உன் உயிரை வாங்க வந்திருக்கோம். உண்மையை சொல், எங்க அந்த பணத்தை தச்ச? செத்த வீட்டுல தச்ச. வேலையா பண்ற அமீத்? சாயபு, அந்த கத்திய கொஞ்சம் சாயபு. இத தெரியுதா? இது செருப்பு. இதை போல இன்னொன்னு கூட்ட வந்துதா இல்ல நீ பாத்தையா? பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். எங்க? அந்த பணத்துடைய கால பார்த்தேன். ஐயோ, அவஸ்தான் வந்தா கூட ஆபத்து வரும்னு சொல்லுவாங்களே, அது சரியா தானே போச்சுது. சரி, அந்த இடத்த சொல்லு. அந்த கத்தி கத்தி எடுங்களேன். நான் இடத்த சொல்றேன், எடுங்களேன். கத்தி எடுங்களேன், எடுங்களேன். அந்த பணத்தை தச்சு இடம் எனக்கு தெரியாது. தெரியாது. ஒரு பொண்ணு வந்துச்சு, என் கண்ணை கட்டுச்சு, கட்டி கூட்டிக்கிட்டு போச்சு, பணத்தை கட்டுச்சு, பணத்தை தச்சு 1000 மொகரா கொடுத்துச்சு, மறுபடியும் கண்ணை கட்டுச்சு, இங்க அழைச்சு கொண்டாந்து விட்டுச்சு. அமீத், இந்த கழட்டு பசங்க எப்போதுமே நெஞ்செழுத்தக்காரங்க. நிஜத்தை உதைக்காம சொல்ல மாட்டாங்க. கத்தி எடுத்துங்க, கத்தி எடுத்துங்க சொல்றேன். கத்தி எடுத்துங்க. சந்தர்ப்பத்துக்கு உதவுமேன்னு அந்த வீட்டு கதவுல இப்படி சொல்றேன் 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 அந்த வீட்டு கதவுல இப்படி இப்படி ஒரு அடையாளம் போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். அமீத், குலாம் சாஹிப் பெரிய ஆளு. அந்த வீட்டுக்கு போன வழி ஞாபகம் இருக்கா? அதுதானே ஞாபகம் இல்ல. இருக்கு 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 ஞாபகம் இருக்கு. சொல்லு. இருக்கு, ஒரு பாலத்துல ஏறி போனதா ஞாபகம் இருக்கு. சரி, புறப்படு. புறப்படுறேன் 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 புறப்படுறேன். கண்ணு சோனா, நான் இந்த காரியத்துக்கு போனா பூசு போவனாங்குதே. மரியாதையாவா? இருங்க இருங்க இருங்க. அதோ தெரியுதுங்களா? அமீத், பகலில் போனால் குழப்பம் ஏற்படும். இரவில் போய் அவனை கவனிப்போம்.
நாங்கள் வந்து போன விஷயத்தை வெளியிட்ட உன் உயிர் போய்விடும். ஜாக்கிரதை. எல்லாரும் வாயால பயமுறுத்துறாங்க, நீங்க கத்தி காட்டி பயமுறுத்துறீங்க. கத்திக்காவது மரியாதை கொடுங்க. திருடனை கண்டுபிடிக்க திருவிழச்சீட்டான். நான் தான் அவன் உடலை பதம் பார்க்க வேண்டும். சீட்டு என் பேருக்குத்தான் விழுந்திருக்கிறது. 10 நாட்களாக என் பட்டாக்கத்திக்கு கூரேற்றி வைத்திருக்கிறேன். எனக்கு கொடுங்கள் முதல் உரிமை. பனங்காயை சீவுவதைப் போல அவன் தலையை சீவி எரிந்து விடுகிறேன். உத்தரவு இல்லாமல் உள்ளே நுழைந்த அந்த துரோகியை உருத்தெரியாமல் ஆக்கும் பொறுப்பை உங்கள் தலைவனையே ஏற்றுக்கொள்ளப் போகிறான். அடையாளமிட்ட வீட்டிலே நாளை காலை அழுகுரல், ஒப்பாரி, புலம்பல். அந்த வீட்டிலும் அடையாளம் போட்டு, அது அடுத்த வீட்டிலும் அதே அடையாளம் இங்கேயும். எல்லா வீடுகளிலும் ஒரே அடையாளம். எவனோ புத்திசாலியான எதிரி நம்ம ஏமாத்த பார்த்திருக்கிறான். புறப்படுங்கள். பாக்தாத்தின் கனவான்களே, சீமாட்டிகளே, எதிர்பாராத விதமாக அமீர் காசிம் கான் இறந்து விட்டதால் அவரின் சகோதரர் அலிபாபா இந்த சொத்துக்களுக்கு வாரிசாகிறார். அலிபாபா ஏழைகளின் துணைவர். அவரால் தான் பாக்தாத்தின் குடிசைகள் எல்லாம் மாளிகைகளாகிவிட்டன. அவரையே காசிம் கானுடைய ஸ்தானத்திற்கு நியமிக்கிறேன். அமீர் அலிபாபா, அமீர் அலிபாபா. அப்படி என்றால் உன் உயிரைப்ப இந்த உலகத்திற்கு ஒன்றும் தெரியாமல் போய்விடும். இங்கிருந்து என்னுடைய 10,000 முகராக்களையும் விலை மதிக்க முடியாத ஆவரணங்களையும் வாரிக்கொண்டு போனவன் யார்? அல்லா மேல ஆணையிட்டு சொல்றேங்க, எனக்கு தெரியாதுங்க. ஆமா, உங்களை ஒண்ணு நான் கேட்க விரும்புறேன், நீங்க கோச்சுக்க மாட்டீங்களே. இங்க இவ்வளவு நாணயமும் நகையும் தொட்டுமா கொட்டி வச்சிருக்கீங்களே, இதுல கொஞ்சம் யானைங்க எடுத்துக்கிட்டு போனா என்னன்னு கேட்டா விடுங்க. முட்டாள், ஏழைகளுக்கு துட்டில்லை, திட்டுதான் கிடைக்கும். எனக்கு பணம் போனதை பற்றி கவலை இல்லை. என்னுடைய முகாம் இன்னொருவருக்கு எப்படியோ தெரிந்து விட்டது. அவனைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். திருட்டு பயல் ஒரே நாளில் சீமான்களுக்கெல்லாம் சீமானாக மாறியிருப்பான். ஒரே நாள்ல பணக்காரன் ஆயிட்டானா? உசூர், எனக்கு தெரிஞ்சு போச்சு. நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு போச்சு. யார் அவன்? சொல். அவனாங்க அலிபாபா. பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பணக்காரனா மாறிட்டான். அலிபாபா காசிம் கானின் தம்பியா? ஆமாங்க, அவன் வீடு கூட பாலத்துக்கு பக்கத்துல இருக்குதுங்க. கட்டாயம் அலிபாபாவாகத்தான் இருக்க வேண்டும். அலிபாபா தான் ஏழைகளுக்கு பணத்தை அண்டி கொற்றவன். சலாமுங்க, சலாமுங்க. நல்ல சமயத்துல உங்களுக்கு ஞாபகம் வந்தது. சர்க்கார், என்னை விட்டுடுங்க. நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கு செருப்பா தச்சு மாட்டிக்கிட்டே இருக்கிறேன். உசூர், ரொம்ப கஷ்டமா இருக்குது உசூர். ஹமீத், இந்த துரோகியை என் கண் பார்வையில் படாமல் தூர அழைத்துச் செல்லுங்கள். அப்துல்லா. ஆண்டவனே, நான் தப்பிச்சேன். சும்மாவா சொன்னாங்க? கோபம் உள்ள இடத்துலதான் பணம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவன் உங்களை காப்பாத்தணும். இன்னும் அந்த கோகையில பொண்ணும் பொருளும் வந்து குவியும். உசூர், 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 உசூர். அல்லாஹ் தாலா உங்களை கண்ணை திறந்து பார்க்கணும். என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ரகசியத்தை யாரிடத்திலையும் சொல்ல மாட்டேன். உசூர். கவலைப்படாதே குலாம், உன்னுடைய எல்லா கோரிக்கைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்வார். இதுல அன்பு, இதுல நேசம், இதுல பாசம்.
அல்லாஹ் கருணையால இனி எனக்கு ஆபத்தே இல்ல, கவலையே இல்ல. சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும். இல்லையா ஐயா, உங்க ஐயா தான் இந்நேரம் சக்கையாக்கி சாரை புளிஞ்சு எடுத்து விட்டாரு. நீங்க என்ன ஐயா பண்ண போறீங்க? ஒண்ணுமில்ல, உன்ன இந்த தண்ணியில குளிக்க வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இல்லையா? ஆமா. இந்த தண்ணியிலையா? ஆமா. ஐயா, இந்த கொதிக்கிற தண்ணியிலையா? ம். நீங்க நாசமா போ. சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும். ஐயா, அப்படி நான் குளிக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்தா கொஞ்சமா வெந்நீர் வச்சு அதுல கொஞ்சம் பன்னீரை ஊத்தி எங்களை குளிக்க வச்சு பார்க்க கூடாதுங்களா? நான் என்ன உருளைக்கிழங்கா இதுல தள்ளி என்ன உரிக்க பாக்குறீங்களே? ஐயா ஐயா ஐயா, வேணாம் ஐயா, நான் சொல்றத கேளுங்க ஐயா. ஐயா, இது கொதிக்கிற தண்ணியா, நான் விழுத கண்டிப்பா செத்து போவேன். அலி பாபா, புலியை எதிர்க்கிறது பூனை. பாபாஜி, குதிரைகள்லாம் தயார். ஜல்தி புறப்படுங்க. போய் உங்க அப்பா கல்லறைக்கு கை நிறைய பூவை போட்டு வணங்கி விட்டு வாங்க. நான் ஒரு எண்ணெய் வியாபாரி, ஈராக்கிலிருந்து வருகிறேன். அதான் தெரியுதே. ஐயா, உங்க எண்ணெயில கலப்ப கலப்ப விட்டா வாடகைங்கிறத காணுமே. சுத்தமான எண்ணெயில் மனம் இருக்காது, ஆனால் குணம் இருக்கு. நல்ல வேளை, ருசி இருக்காது, ஜீரணமாகும்னு சொல்லாம போனீங்களே. ஐயா, நீங்கள் என்னை நாடி வந்த காரணம்? தங்களுடைய குணாதிசயங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஊரார்கள் கூறிய வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பிறகு சாதா உங்களை பற்றிய நினைவுதான் போங்க. எண்ணெய் வியாபாரிங்கிறது சரியா போச்சு. சும்மா வளவளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே. வந்த விஷயத்தை சொல்லுங்க. நான் நாளை பெர்ஷியாவுக்கு போக வேண்டும். இன்று இரவு இங்கு தங்கி போகலாம் என்று. தங்கறதுக்கு இங்க இடம் இல்ல, பக்கத்துல சத்திரம் இருக்கு. அங்க போங்க, சந்தோஷமா சௌக்கியமா ஆனந்தமா அமக்கலமா தங்கலாம். என் கூட்டம் அதிகம், அங்கு வசதியாக. பரவாயில்லை, நீங்கள் இங்கேயே தங்கலாம். தௌலத், வீடு தேடி வந்தவர்களை உபச்சரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த பீப்பாய்களை எல்லாம் பின்பக்கம் கொண்டு போய் இறக்கி வைக்க வாருங்கள். உங்களதான்ப்பா, அந்த பீப்பாய்களை இறக்கி வைங்களேன். அற்புதம், அற்புதம். எட்டாத உயரத்தில் இந்த நீர்வீழ்ச்சிக்கு மேல் அழகான மாளிகை கட்டி முடித்த உங்களை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது. இதை கட்டி முடித்த பெருமை எனது முன்னோர்களை சேர்ந்தது. இது எனது பூர்வீக சொத்து. அப்படியா? வாழ கொடுத்து வைத்தவர் நீங்கள். எல்லாம் அல்லாஹ்வின் கருணை. அந்த கருணை இருப்பதினால் தான் நாம் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நல்லா சேர்ந்தீங்க, நல்லா சேர்ந்தீங்க. எல்லா பீப்பாய்களையும் ஒழுங்கா கொண்டு வந்து சேர்த்து விட்டார்களா? ஒழுங்கா வந்து சேர்ந்துடுச்சு. 39 வந்தாச்சு, உங்களை சேர்த்தா 40 ஆச்சு. நல்ல பசங்களை கூட்டியாந்தீங்க. என்ன அத்தனை பேரும் அணைஞ்ச தீவு. பீப்பாவை தூக்குங்கடான்னா என்னையும் ஒரு கைப்பிடிங்க. சரி, வாருங்கள், உள்ளே போகலாம். நீங்கள் போங்கள், கூலி கொடுத்து விட்டு நொடியில் வந்து விடுகிறேன். சரி தௌலத். தௌலத், இந்தா எல்லோருக்கும் கூலி கொடுத்து. மீதி இருந்தா உனக்குத்தான். மீதி இருந்தா என்ன, பாதியா எனக்கு தானே.
யார் உள்ளே? அமித் ஹுசூர். அமித், நான் உள்ளே போகிறேன். சமயம் பார்த்து 3 முறை கை தட்டியதும் வில்லில் இருந்து விடுபட்ட அம்பு போல் எல்லோரும் வந்து சேர வேண்டும். அச்சா ஹுசூர். ஜாக்கிரதை, விழிப்புடன் இருங்கள். இன்னைக்கு நீங்கள்லாம் நரிமுகத்துல முடிச்சிருக்கீங்க. இந்தாங்க, ஆளுக்கு 5 முகரம். கொண்டு வந்தது குதிரை, கூலி வாங்கறது நீங்க. சரி, குதிரையெல்லாம் முடிச்சுட்டு போங்க. என்ன விஷயமா இருக்கியானா? இதுல என்ன இருக்கு தெரியுமா? என்ன இல்ல, நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள ஏதோ உயிரோடு இருக்கிறாப்புல இருக்கு. காசிம் கானின் பூதமா இருக்கும். இருந்தாலும் இருக்கும். கொஞ்சம் போய் பாரு. நான் மாட்டேன். பாருனாக்க அப்ப நீ வா. ஹுசூர், ஹுசூர், வெளியில வரட்டுமா? சொல்லுங்க ஹுசூர், வெளியில வரட்டுமா? இப்ப வர வேண்டாம். 2 முறை கையை தட்டியவுடன் வந்தால் போதும். முதல்ல 3 முறை தட்டு வந்தீங்களே. இப்ப திட்டம் மாறுது. அச்சா ஹுசூர். இவங்க யார் தெரியுமா? அலிபாபாவை கொல்வதற்கு வந்திருக்கிற கொள்ளை கூட்டம். அந்த எண்ணெய் வியாபாரி தான் இவங்க தலைவன், அபு ஹுசேன். அபு ஹுசேன் இவன் தான் அவன்? ஆம், நம் குடியை கெடுத்த கொலைபாதகன் இவன் தான். நம்மை நாடோடியாக்கிய நைவஞ்சகன் இவன் தான். அப்படியா? இப்பவே போய் பாபா கிட்ட சொல்லிவிடுறேன். அவசரப்படாதே, காரியம் கெட்டு போகும். கொலையும் கலாட்டாவும் நடக்கும். என் பெற்றோர்களை கொன்ற பாவியை நான் பழிக்கு பழி வாங்கும் சமயம் வந்துவிட்டது. இந்தா, நான் சொல்றபடி செய்ய வேண்டும். बहुत अच्छा, बहुत अच्छा. அந்த எண்ணெய் வியாபாரின் முன் ஆடுவதாவது பாடுவதாவது கூடவே கூடாது. உன் அழகும் பார்வையும் ஆடலும் பாடலும் என் ஒருவனுக்குத்தான் சொந்தம். அவர் பெரிய வணிக வேண்டாம். அவர் வருகிறார் என்றால் சக்கரவர்த்தியே சபா மண்டபத்தை விட்டு எழுந்து வந்து சலாம் போடுவாராம். அவருக்கு நாம் தக்க மரியாதை செய்து அனுப்ப வேண்டாமா? இப்பொழுது புரிகிறது மார்ஜானா உன் பொருள் பதிந்த போக்கு. அந்த எண்ணெய் வியாபாரி என்னை விட பெரும் தனக்காரன். கொஞ்சம் கண்ணை காட்டினால் பொன்னும் மணியும் மலைமலையாக குவியும் என்று மனக்கோட்டை கட்டுகிறாய். அவ்வளவுதானே மார்ஜானா? இதற்காகத்தானே நீ மானத்தை துறந்து மரியாதை இழந்து அந்நிய மனிதருக்கு எதிரில் ஆடி காட்ட விரும்புகிறாய். பாபா, நீங்கள் நினைப்பது முற்றிலும் தவறு. ஆமா, தவறுதான். நாடோடியாக திருந்த உன்னை குளிப்பாட்டி கூடத்தில் நிறுத்தினேனே, நீ மறுபடியும் குப்பமேட்டிற்கே ஓடி போவா என்பதை தெரிந்து கொள்ளாமல். அது நான் செய்த தவறுதான் மார்ஜியானா, நான் செய்த தவறுதான். பாபா, ஆத்திரத்தில் வார்த்தைகளை கொட்டி விடாதீர்கள், பின்பு அள்ள முடியாது. மார்ஜியானா பண்பாடு உணராத மிருகம் அல்ல, மனம் போன போக்கிலே வாழ்வதற்கு. பாபா, பாபா, உங்கள் கால்களில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன், இன்று மட்டும் ஆடுவதற்கு அனுமதி கொடுங்கள். பின் ஆயுளில் என்றுமே ஆடமாட்டேன். கால்கள் முடமானதாக நினைத்து உங்கள் நிழலோடு ஒன்று விடுகிறேன். பாபா, கடைசி முறை அனுமதி கொடுங்கள். முடியாது மார்ஜியானா, முடியாது. இதற்கு மேலும் உன் கோரிக்கைகளால் என் இதயத்தை காயப்படுத்தாதே. போய்விடு மார்ஜியானா. போகிறேன். ஆனாலும் கடைசி முறையாக எனக்கு உரியதை கேட்டு வாங்கி கொண்டுதான் போக போகிறேன். முன்னும் ஒரு முறை நான் கேட்கும் பரிசை கொடுப்பதாக வாக்கு கொடுத்தீர்கள். ஆமா, அதற்கு இப்பொழுது என்ன? அதற்கு இப்பொழுது சமயம் வந்திருக்கிறது. உங்கள் வாக்கை காப்பாற்ற எனக்கு ஆட அனுமதி தாருங்கள். சரிதான், திட்டத்துடன் தான் வேலை செய்திருக்கிறாய். உத்தரவு கொடுக்கிறீர்களா? உத்தரவு? என் உத்தரவுக்கு மதிப்பேறு வைத்திருக்கிறாயா ஊர் கிடப்பவளை? ஏன் என் முன் இருக்கிறாய்? போய் ஆடு.